Hi friends, Pythagoras theorem. Next topic, fourth chapter la ஜாமெட்ரி ஃபோர்த் சாப்டரில் பித்தாகரஸ் தியரம் டாபிக் கீழே பார்க்க போகிறோம். பித்தாகரஸ் தியரம் எதுக்கு பார்க்க போகிறோன்னா ட்ரையாங்கிளுக்கு தான் பார்க்க போகிறோம். ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கும்போது அதுக்கு எப்படி அப்ளிகபிளாக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த தியரஸ் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு நோட் எழுதி கொடுத்துருக்காங்க. இனிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறாங்க. த சைடு ஆப்போசிட் டு 90 டிகிரி. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட அதோட சைடுக்கு ஆப்போசிட்டாக 90 டிகிரி இருந்துச்சுன்னா த ரைட் ஆங்கிள் இஸ் கால்டு த ஹைப்போதீசிஸ். ஏதாவது இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது, இது 90 டிகிரியாக இருந்தால் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த பொசிஷன் வந்து ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு த அதர் டூ சைட்ஸ் ஆர் கால்ட் லெக்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள். அதாவது இந்த ஹைப்போதீசிஸ் தவிர மற்ற ரெண்டு சைடையும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு சைடு இருக்குது, இது வந்து லெக்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ஹைப்போதிசிஸ் வில் பி த லாங்கஸ்ட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்லேயே ஹைப்போதிசிஸ் தான் எப்படி இருக்கும்னா லாங்கஸ்ட் டேர்மாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தியரம், பித்தாகரஸ் தியரம். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஸ்கொயர் ஆன் த ஹைப்போதிசிஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆன் த அதர் டூ சைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கா, இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பிசி அப்படிங்கிறது வந்து ஹைப்போதிசிஸ். இதோட ஸ்கொயர் வந்து மற்ற ரெண்டு சைடோட ஸ்கொயரோட ஆடிங்க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், கிவன் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அந்த ட்ரையாங்கிளில் வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஏங்கிறது 90 டிகிரி. இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். பிசிக்கு பெர்பண்டிகுலராக ஏடி அப்படிங்கிறத வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு ட்ரையாங்கிளாக கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளுக்கும் டிஏபி அந்த டிபிஏ இந்த ட்ரையாங்கிளுக்கும் கம்பேர் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது காமன் பிளேஸ் வந்து பியாக இருக்குது. அப்படி இருக்குது. அதே மாதிரி பிஏசி அப்படிங்கும்போது ஏ 90 டிகிரியாகவும் டிபிஏங்கில் டி வந்து 90 டிகிரியாகவும், அதாவது பிடிஇ இதில் டி 90 டிகிரியாகவும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, ஒரு சைடு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ இதில் இருந்து இந்த ரெண்டுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஏஏ கண்டிஷன்லேருந்து ஆங்கிள் இதுலேயும் பி ஆங்கிள் ஈக்குவல், இதில் வந்து இந்த ஏ ஆங்கிளும் டி ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ ஏஏ கண்டிஷன்லேருந்து இது என்னன்னு சொல்லிடலாம், சிமிலாரிட்டின்னு சொல்லிடலாம். சிமிலாரிட்டியாக இருந்தால் நம்ம என்னென்னு எழுதலாம், ஏபி டிவைடட் பை ஏடி பிசி டிவைடட் பை ஏபி அப்படின்னு எழுதலாமா? எழுதிட்டு அதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதுகிறோம். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி. இதை ஈக்குவேஷன் நம்பர் ஏன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம். ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளையும் ஏடிஏசிங்கிற ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்கும், சிங்கிறது காமன். அதே மாதிரி இதில் பிஏசியும் ஏடிசியும் ஈக்குவல் 90 டிகிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலேருந்து ரெண்டுமே 90 டிகிரியாக இருக்குது. இதே ஏஏ கண்டிஷன்லேருந்து இந்த ரெண்டுமே சிமிலாரிட்டின்னு சொல்லிட்டோம். சிமிலாரிட்டியாக இருக்கிறதுனால பிசி டிவைடட் பை ஏசி, இந்த பக்கம் பிசி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை டிசி அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பிசி இன்ட்டு டிசி ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இதை ஈக்குவேஷன் நம்பர் பின்னு சொல்லுவோம். இப்போ ஏவும் பிஏயும் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஏ ஈக்குவேஷன் தான் இருக்குது, இந்த ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி ப்ளஸ் பிசி இன்ட்டு பிடின்னு இருக்கும். இந்த ரெண்டுலேயும் பிசி காமன். ஸோ அதனால் பிசி இன்ட்டு டிசி ப்ளஸ் பிடின்னு எடுத்துக்கணும். இந்த டிசி ப்ளஸ் பிடி ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பிசினே திருப்பி கிடச்சிரும். அப்போ பிசி இன்ட்டு பிசி, அப்போ இது என்ன ஆகும்னா பிசி ஸ்கொயர். அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். அப்போ நமக்கு தேவையான தியரம் ப்ரூஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு திங்கிங் கார்னர், ரைட் டவுன் எனி 5 பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். அதாவது ஏதாவது ஒரு 5
பித்தாகரஸ் ட்ரிபிளட் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம ப்ரூவ் பண்ணோன்னா 5² = 4² + 3² வரும். அப்போ இது 25 வரும். இங்கே 16 + 9 போடும்போது நமக்கு சேம் ஈக்குவலாக வரும். இதே மாதிரி ஒரு வேல்யூஸையும் நம்ம இங்கே போட்டு பார்த்தோன்னா ஈக்குவலாக வரும். வரக்கூடியது தான் இங்கே 5 பித்தாகரஸ் ட்ரிபிளட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதை தான் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த சம் ஆஃப் த 2 ஆங்கிள்ஸ், 2 ஆங்கிள்ஸோட இது வந்து ஈக்குவலாக இருந்தால்